என்ன நடக்குதுங்க? என்னாச்சு ஆனந்தி? கொஞ்ச நேரமா ஒரே சத்தமா இருக்கு. சார், நான் இல்லாதப்ப என் டேபிள்ல இருந்து என் பென் டிரைவை திருடி வச்சுக்கிட்டு தரமாட்டேங்கிறா சார். சார் நீங்களே கேளுங்க சார். சார், திருடி கிரடின்லாம் பேசாதீங்க. ஆதாரம்னு பூச்சாண்டி காட்டுனது நீங்க. அது என்ன ஆதாரம் தெரிஞ்சுக்கதே நான் இதை எடுத்துட்டு வந்தேன். ஆதாரமா? என்ன ஆதாரம்? எதுக்கு? சார், கருணாகரன் சார் ஒரு நாள் அன்புக்கு கால் பண்ணி தேவையில்லாம பேசியிருக்கார் சார். சார் இல்ல சார், அவர் கோவம் வந்து இவர் அடிக்க போறேன்னு கிளம்பிட்டாரு. கேட்டதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்லிருக்காரு. சார், போலீஸ் அன்னைக்கு நம்ம கம்பெனிக்கு வந்து ரகு இறந்த விஷயத்தை சொல்லி அன்பு ஆனந்தியை கூட்டு போனாங்களே சார், அன்னைக்கு தான் சார் எல்லார் முன்னாடியும் நான் ஆதாரம் காட்டுறேன், வாங்க என் டேபிளுக்கு வாங்கன்னு அப்படின்னு இவர் தான் சார் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாரு. என்ன கருணாகரன், என்ன ஆதாரம்? அப்படி என்ன பேசுனீங்க அன்பு கிட்ட? அதை என் வாயாலேயே உங்ககிட்ட எப்படா சொல்ல முடியும்? கருணாகரன் சார், உங்ககிட்ட தான் கேக்குறேன். அவர்கிட்ட ஏன் சார் கேட்கணும்? இத பார்த்தா தெரிஞ்சிரு போதல்ல. இத உங்க கம்ப்யூட்டர்ல போட்டு இதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம் சார். ஐயோ சார், அதுல ஒண்ணுமே இல்ல சார். மித்ரா மேடம், நீங்க தான் பாத்தீங்கல்ல, சொல்லுங்க மேடம். ஆமா மகேஷ், ஏற்கனவே ஒரு ஆர்டரை காப்பி பண்ணி கொடுக்கறதுக்காக அவர்கிட்ட இந்த பென்டிரைவை வாங்கி செக் பண்ண. அதுல ஒண்ணும் இல்ல. கேட்டீங்கல்ல சார், இப்போ வச்சு நம்புங்க சார். இதுல ஒண்ணுமே இல்லனா கருணாகர சாரையே இப்படி பதட்டமா வராரு? இதுல என்ன இருக்குது இல்லன்னு இன்னொரு தடவை பாத்துக்கலாம் சார். ஆனந்தி, நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? உன்னை நம்புறேன் மித்ரா. ஒருவேளை அன்னைக்கு நீ பாக்கும்போது இதுல எதுவும் இல்லாம இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் இவர் ஏதாவது செஞ்சிருந்தா? இப்ப இதுல ஏதாச்சும் ஆதாரம் இருந்தா? ஓகே ஆனந்தி, செக் பண்ணி பாத்துடலாம். ஓகே, பாத்துலாம் மகேஷ். ஐ டு அக்ரி வித் யூ. ஐயோ, இது வேற நிலைமை புரியாம பேசிக்கிட்டு இருக்கே. இதுக்கு மேல கடவுள் விட்ட வழி. போங்க, போய் பாருங்க. வேணான்னு சொன்னா கேட்க மாட்டேன்றீங்களாடா? பென்ட்ரைவ் ஓபன் ஆன உடனே மித்ரா, மகேஷ், ஆனந்தி நீங்க 3 பேர் தான்டா இருக்க போறீங்க. உங்களை பார்த்து நீங்களே ஷாக் ஆகுங்க. என்ன வீடியோவை பார்க்காம நம்மள பாக்குறாங்க? கருணாகரன் சார், இதுல ஒண்ணுமே இல்லையே. இதுக்காடா இப்படி பீதியை கிளப்புற மாதிரி பார்த்த? அப்ப மித்ரா பார்த்த லேப்டாப்லயும் ஓபன் ஆகல, உன் லேப்டாப்லயும் ஓபன் ஆகல, நம்ம பார்த்த லேப்டாப்ல மட்டும்தான் ஓபன் ஆகுது போல இருக்கு. ஒருவேளை காஸ்ட்லி லேப்டாப்ல எல்லாம் ஓபன் ஆகாதோ? நல்ல வேலை. சார், நான் தான் சொன்னேன் சார், என் பேச்ச யார் சார் கேட்டீங்க? கொலை பண்ணிட்டு ஜெயில இருக்கிறவெல்லாம் நல்லவன், நான் தான் கெட்டவனா சார்? சார், இப்படிதான் தேவையில்லாம அன்னைக்கும் பேசிருக்கீங்க. உங்ககிட்ட ஆதாரம் இருக்குதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. அத பத்தி கேட்டா அத பத்தி மட்டும் பேசுங்க. அவரை பத்தி பேச யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. என்ன ஆதாரம் அது? எதை பத்தி பேசுனீங்கன்னு கேட்டேன். அதுக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லல. சார், அது ஒரு நாள் ராத்திரி ஏதோ நிலையில இல்லாம இருக்கும்போது ஒளிரி இருக்கேன் சார், அவ்வளவுதான் சார், வேற ஒண்ணும் இல்ல. அப்ப மறுநாள் காலையில அதையே சொன்னீங்களே சார்? அது அது அப்படியே மெயின்டைன் பண்றதுக்காக சொன்னது சார். அனாவசியமா குழப்பம் பண்ணாதீங்க கருணாகரன். சாரி சார், சாரி 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 மேடம்.
சார் அந்த பென் டிரைவ் சார். தேங்க்யூ சார். ஆனந்தி, நீயும் பெர்மிஷன் இல்லாம எதுவுமே எடுக்க கூடாது. கேட்டா அவர் கொடுத்திருக்க மாட்டார்ல மேடம். ஆமா, இப்பவும் அவர் மேல சந்தேகமா தான் இருக்கு. அவர் சொல்றதை என்னால நம்பவே முடியல. இல்ல ஆனந்தி, மித்ரா, நான் இன்னும் இட்ஸ் ஓகே, நான் பாத்துக்கிறேன், நீ போ. ஆனந்தி, இப்ப நம்ம அன்பை எப்படி வெளியில கூட்டிட்டு வரணுங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணணும்.